ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம கஸ்டமர் சீரிஸ்ல எபிசோட் 23 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் 23ல வந்து நம்ம இன்புட் டைப்ஸோட ஆட்ரிபியூட் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். நேத்து இன்புட் டைப்ஸ்னு பார்த்தேன், இன்னைக்கு இன்புட் டைப்ஸ் ஆட்ரிபியூட்ன்ற இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நேற்று பார்த்தது இன்புட் டைப்ஸ், அதாவது இன்புட் டேக்ல இருக்க டைப்ஸ், அது என்னென்ன டைப்ஸ் என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அதை பார்த்துக்கணும். இப்போ அதுல வந்து அந்த டைப்புக்குன்னு இருக்கிற ஆட்ரிபியூட்ஸை பத்தி பார்க்க போறோம். ஸோ அந்த ஆட்ரிபியூட்ஸ் என்னென்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? ஆட்ரிபியூட்ஸ் நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்போம். அது ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் மாதிரி, அதாவது ஏதாவது நம்ம அடிஷனலா ஏதாவது அதுல ஃபீச்சர் ஆட் பண்ணோம்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி ஸ்பெசிஃபிக்கா இந்த ஒரு இதுதான் எனக்கு அதாவது ஒரு நம்ம ஆல்ரெடி வீடியோ டேக்ல இதெல்லாம் பார்த்துருந்தோம்ல, கண்ட்ரோல்ஸ்னு அதுல இருக்கும். அதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த கண்ட்ரோல் மட்டும் எனக்கு வேணும், இந்த இது மட்டும் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கேட்கறதுக்கு நம்ம ஆட்ரிபியூட்ஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு அடிஷனலா ஒரு விஷயத்த ஆட் பண்றதுக்கும், அப்படி இல்லைன்னா ஸ்பெசிஃபிக்கா எனக்கு இது மட்டும் தான் வேணும் அப்படின்ற கேட்கிற இடத்துலயுமே வந்து நம்ம இந்த ஆட்ரிபியூட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வந்து சும்மா வந்து இன்புட் டேக் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கோ. ஏன்னா வந்து இன்புட் டேக்ல தான் நம்ம ஆட்ரிபியூட் போட்டு கிரியேட் பண்ண போறோம். ஸோ இன்புட் டேக் பேசிக்கா ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். டைப் டெக்ஸ்ட் டேக் கிரியேட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? கிரியேட் பண்ணியாச்சு. இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து நேம் ஆட்ரிபியூட் தான் பார்க்க போறோம். நேம் ஆட்ரிபியூட் இதை வந்து நம்ம ஆல்ரெடி போன வீடியோல பார்த்துருந்தோம். அதாவது ரேடியோ பட்டன் செக் பாக்ஸ் இதுல பார்த்துருந்தோம். ரேடியோ பட்டனுக்கு வந்து ஒன்னு மட்டும் தான் கிளிக் பண்ணணுன்றனால எல்லாத்துக்குமே நேம் ஒரே நேமா கொடுத்தோம். அதனால ஒன்னு மட்டும் கிளிக் பண்ண முடியற மாதிரி செட் பண்ணோம். அதே மாதிரி செக் பாக்ஸ் மல்டிபிள் தான் கிளிக் பண்ணணுன்றனால நேம்லாம் மாத்தி கொடுத்து மல்டிபிள் கிளிக் பண்ணோம். ஸோ அந்த இடத்துல இது யூஸ் ஆகுது. இது மட்டும் இல்லாம இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்ப இந்த டேக் இருக்குன்னு நம்ம ஒரு நேம் கொடுக்கணுமா இல்லையா? நம்ம சும்மா வந்து இதே விட்டக்கூடாது. இதுல வந்து நான் என் நேம் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் நேம், அதாவது என்னோட ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்குறேன். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் நேம்ன்றதை இதை மென்ஷன் பண்றேன். ஸோ ஓகேவா? அதுக்கு தான் வந்து யூஸ் ஆகுது. இதை வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல மேஜரா யூஸ் பண்ணுவோம். அதாவது டேட்டாவை எடுக்கிறதுக்கு இது நேம் அண்ட் வேல்யூ அப்படின்ற ரெண்டு ஆட்ரிபியூட் வந்து நம்ம மேஜரா யூஸ் பண்ணுவோம். அடுத்து நம்ம பார்க்க போறது வேல்யூ ஆட்ரிபியூட் தான். சரி, ஓகே. இப்போ வந்து வேல்யூ ஆட்ரிபியூட் எதுக்குன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு வேல்யூ கூட அதுல கொடுக்கல. ஓகேவா? நம்ம எந்த வேல்யூமே அதுல கொடுக்காம இருக்கோம் அப்படின்ற பட்சத்துல அது எம்டியா தானே அது காட்டும். அப்படி காட்டக்கூடாது. அப்படி காட்டாம எனக்கு அந்த இடத்துல ஒரு வேல்யூ காட்டணும் அப்படின்ற பட்சத்துல நான் இதை டிஃபால்ட்டா வேல்யூ கொடுக்குறேன். நம்ம அதே இடத்துல அந்த வேல்யூ நம்ம மாத்தினா கூட அந்த வேல்யூ வந்து அதையும் இது எடுத்துக்கிறோம். அதாவது இடத்துல வேல்யூ இல்லை, நான் வந்து சப்மிட் பண்ணும்போது அந்த இடத்துல வேல்யூ வரும். ஆனா டிஃபால்ட்டா எனக்கு அந்த இடத்துல வேல்யூ வேணும் அப்படின்ற இடத்துல வந்து இந்த இதை கொடுக்கணும். இப்போ பாருங்க, இதுல என் நேம் வந்து நான் கொடுக்குறேன், அது அந்த இன்புட் பாக்ஸ்ல இருக்கும். ஓகேவா? இந்த பிரகாஷன் கொடுத்தேன், இந்த இன்புட் பாக்ஸ்ல இருக்கு. இப்போ வந்து இதை வந்து கேன்சல் பண்ணிட்டு நம்ம வேற டைப் பண்ணிக்கலாம். இப்படி டைப் பண்ணி இதை வச்சு ஜாவா ஸ்கிரிப்ட் மூலியமா நம்ம எடுத்து அந்த டேட்டாவை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த நேம் வேல்யூ இந்த ரெண்டு ஆட்ரிபியூட்டும் ஃபார்ம்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இதை வச்சுதான் நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல டேட்டாஸை பூரா எடுப்பீங்க, எடுத்து ஸ்டோர் பண்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் இதுல தான் பார்ப்பீங்க. ஓகேவா? அதனால வந்து இந்த நேம் ஆட்ரிபியூட்ன்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வேல்யூ ஆட்ரிபியூட்ன்றதும் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம பார்க்க போற ஆட்ரிபியூட் என்னன்னா ரீட் ஒன்லி. ஓகேவா? ரீட் ஒன்லினா என்ன? ஆல்ரெடி ஒரு வேல்யூ இருக்கும், அதுல வந்து நம்ம எதுவுமே டைப் பண்ண முடியாது. ஓகேவா? நம்ம எதுவுமே டைப் பண்ண முடியாது, அதை ரீடு மட்டும் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதை ரீடு மட்டும் தான் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பிரகாஷன் என் நேம் வந்து அதுல இருக்கு. ஓகே, பிரகாஷ்ன்ற நேம் இருக்கு. இதை நான் ரீட் ஒன்லின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து இதை நான் என்ன பண்ண முடியும்னா ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். இதை வந்து நான் திருப்பி வந்து எரேஸ் பண்ணிட்டு மறுபடியும் டைப்லாம் பண்ண முடியாது. இப்போ பாருங்க, ரீட் ஒன்லி கொடுத்துட்டேன். இப்ப ஸ்டோர் பண்றேன். நார்மல் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு, எந்த ஒரு இதுவுமே தெரியல. நார்மலா நம்ம முன்னாடி இருந்துச்சு பாத்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்கு. இப்போ பாருங்க, இதை கிளிக் பண்றேன், கிளிக்கும் ஆகுது, ஆனா கேன்சல் பண்ண முடியல, கர்சர் வரல. ஓகேவா? இங்க பாருங்க, நார்மலா பாருங்க, நான் மறுபடியும் ரீலோடே பண்ணிடுறேன். நார்மலா முன்னாடி பார்த்த மாதிரி தான் இருக்கு. கிளிக் பண்ணா கிளிக்கும் பண்ண முடியுது, ஆனா கர்சர் மட்டும் அந்த இடத்துல வரல. பாருங்க, அந்த டைப் பண்றதுக்கு அந்த இது இருக்கு பாத்தீங்களா, அது வரவே இல்லை. நான் இப்ப பேக் ஸ்பேஸ் கொடுக்குறேன் பாருங்க, ஒண்ணுமே ரிமூவ் ஆகல. ஏன்னா இதை ரீடு மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர்த்து இதை எடிட் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதுக்கு தான் வந்து ரீட் ஒன்லி ஆட்ரிபியூட் வந்து யூஸ் ஆகுது. இப்ப அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னா டிசபிள்டுன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. அதாவது
ரீடு ஒன்லியாவது அதை நம்ம வந்து கிளிக் பண்ணோன்னே அந்த அந்த பாக்ஸ் வந்து ஹைலைட் ஆச்சு. நம்மளால அதை எடிட் பண்ண முடியல, ஆனா வந்து அந்த பாக்ஸ் ஹைலைட் ஆச்சுல. ஆனா டிசபிள்ல அது கூட ஹைலைட் ஆகாது. அந்த இது அப்படியே வந்து ஒன்னும் அக்சஸே பண்ண முடியாத மாதிரி ஆயிரும் பாருங்களேன். இருங்க, டிசபிள்டு ஆட்ரிபியூட் நான் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க, அது அக்சஸே பண்ண முடியாது. சுத்தமா தொட்டாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்காது பாருங்க. பாத்தீங்களா? அது சும்மா அந்த அது ஒரு பட்டன்ல என்ன கலர் இருந்துச்சு அந்த மாதிரி ஆகி போச்சு பாருங்க. அது கிட்ட கொண்டு போய் கிளிக் பண்ணாலும் ஒன்னும் ஆக மாட்டேங்குது, எதுவுமே ஆக மாட்டேங்குது. அதுல வந்து எதுவுமே இருக்காது. நம்ம ரீட் ஒன்லியும் டிசபிள்டுக்கும் டிஃபரன்ஸ் இதுதான். ரீட் ஒன்லியில வந்து நம்ம ரீட் ஒன்லிலையும் நம்ம எடிட் பண்ண முடியாது. ஆனா வந்து அதை கிளிக் பண்ணோம்னா அதுக்குன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் காட்டும்ல, அந்த ரெஸ்பான்ஸாவது அது காட்டும். ஆனா வந்து டிசபிள்டுல அப்படி டிசபிள் ஆயிடும். அது வந்து அந்த இது இருக்கும், ஆனா வந்து அப்படியே அதை வந்து நம்ம எந்த அக்சஸும் பண்ண முடியாது. தொட்டாலும் ஒன்னும் ஆகாது, அது ஹோவர் பண்ணாலும் எதுவுமே ஆகாது. அது அப்படியே வந்து அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அது நல்லா வந்து நல்லா பிளாக் ஆன மாதிரி அது நின்னுக்கணும். அதுதான் வந்து டிசபிள். ஓகேவா? இப்ப அடுத்து நம்ம பாத்துக்கிட்டோம்னா அடுத்ததுல வந்து நான் வந்து சைஸ்ன்னு ஒண்ணு கொடுக்குறேன். சைஸ் ஆட்ரிபியூட். இது எதுக்கு சைஸ் ஆட்ரிபியூட்னா, அந்த ஒரு இன்புட் ஃபீல்டு நீங்க கொடுக்குறீங்க, அப்போ வந்து நம்ம அந்த சைஸ் ஆட்ரிபியூட்டை நம்ம கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா, அது அந்த இன்புட் ஃபீல்டோட சைஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. சிறுசாவோ பெருசாவோ மாத்துறதுக்கு வந்து நமக்கு இது யூஸ் ஆகுது. இப்போ வந்து பாருங்களேன், சைஸ் வந்து டிஃபால்ட்டா அது ஒரு சைஸ் எடுத்துக்கிறது இல்லை. இப்போ நம்ம சைஸை மாற்றுவோம். சைஸ் வந்து இப்போ வந்து எனக்கு வந்து 100ன்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? 100ன்னு நான் கொடுத்துட்டேன். இப்ப நான் கிளிக் பண்றேன் பாருங்க. பாத்தீங்களா? சைஸ் வந்து 100ன்னா இவ்வளவு போயிருச்சு பாருங்க. நார்மலா இவ்வளவு கிட்டதான் இருந்துச்சு, ஆனா பாருங்க இவ்வளவு பெருசா ஆயிடுச்சு. இப்போ வந்து சைஸ் வந்து 10ன்னு கொடுக்குறேன். 10ன்னு நான் கொடுத்தேன். 100 குறைச்சு 10ன்னு நான் கொடுக்குறேன். பாத்தீங்களா? இதுதான் 10ஓட சைஸ். இப்போ வந்து 1ன்னு கொடுப்போம். 1ன்னு கொடுத்தா எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம். 1. அப்ப பாருங்க 1ஓட சைஸ் இவ்வளவுதான் இருக்கு. இந்த மாதிரி சைஸை வந்து மாத்திக்கிறதுக்கு தான் இந்த சைஸ் ஆட்ரிபியூட் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ வந்து அடுத்து நம்ம பார்க்க போற ஆட்ரிபியூட் என்னன்னா மேக்ஸ் லென்த், மின் லென்த். இந்த மேக்ஸ், மின் இதெல்லாம் வந்து நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் பார்த்துருப்பீங்க. மேக்ஸ் வேல்யூ, மின் வேல்யூ இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க நிறைய. அதே நான் இதுலயும் மேக்ஸ் லென்த், மின் லென்த்னா அந்த கேரக்டர் எவ்வளவு வரணும். இப்போ வந்து மினிமம் வந்து 10 கேரக்டருக்குள்ளதான் வரணும், மேக்சிமம் 10 தான் இருக்கணும். அந்த மாதிரி வந்து நம்ம செட் பண்றதுதான் அது. மேக்ஸ் லென்த்னா என்ன? 10 வேல்யூக்கு மேல இருக்கக்கூடாது, 10 தான் மேக்சிமமே 10 தான் இருக்கணும் அப்படி சொல்றது. மின் லென்த்னா என்ன? குறைஞ்சது 10வது இருக்கணும்ப்பா, அந்த மாதிரி சொல்றது. ஓகேவா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மேக்ஸ் லென்த் பார்த்துருவோம். ஓகேவா? மேக்ஸ் லென்த் என்ன வரும்? ஒரு 10 கொடுக்குறேன். ஓகேவா? 10 கொடுக்குறேன். இப்போ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து 10ல வந்து இப்போ வந்து நான் டைப் பண்றேன் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 0 தான் கடைசி வருது. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து நான் டைப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். சவுண்ட் கேக்குதா? பாத்தீங்களா? சவுண்ட் கேக்குதா? ஆனா வந்து அந்த 10 லெட்டருக்கு மேல போக மாட்டேங்குது. அந்த 10 இதுதான் 10 கேரக்டர் தான், அதுக்கு மேல போக மாட்டேங்குது. ஓகேவா? இதுதான் மேக்ஸ் லென்த். இதே மின் லென்த் கொடுத்தீங்கன்னா மினிமம் 10வது இருக்கணும், அதுக்கு கம்மியா இருக்குன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்காது. இப்போ பாருங்க மின் லென்த் ஓகேவா? பாத்தீங்களா? இப்போ வந்து இது ஏன் வந்து இதாக மாட்டேங்குதுன்னா, இதை வந்து நீங்க வந்து அந்த இதுலதான் கண்டுபிடிக்க முடியும். அதாவது இந்த பாஸ்வேர்டு இந்த மாதிரி மெத்தட்ல வந்து நீங்க கண்டுபிடிக்கலாம். அதாவது இத்தனைதான் இருக்கணும், இதுக்கு மேல இருந்தா அந்த ஃபார்ம் சப்மிட் ஆகுது, அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி இதுல தான் நீங்க வந்து மின் லென்த் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்போ வந்து இதுல வந்து இன்னொன்னு இருக்கு. மின்னு மேக்ஸ்ன்றத வந்து நம்ம வந்து டேட், அந்த டேட் பிக்கர் இருக்கு பாத்தீங்களா, அதுலயுமே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதாவது இதுக்கு வந்து நம்ம டேட்ன்னு மாத்திக்குவோம். ஓகேவா? டேட்ன்னு நான் மாத்திக்கிறேன். ஓகேவா? டேட் காலண்டர் நான் போட்டுக்கிறேன். இதெல்லாம் எடுத்து விட்டுறேன், வேல்யூலாம் தூக்கி விட்டுறேன். எடுத்து விட்டுட்டு இப்போ டேட்ல வந்து அந்த மின் மேக்ஸை நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்து டேட் இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து இது இருக்கு. இதுல வந்து எல்லா வருஷமும் தானே காட்டுது, எல்லா வருஷமும் காட்டுது, முன்னாடி பின்னாடி எல்லாமே காட்டுது. ஓகேவா? ஒரு பர்டிகுலர் டயத்துக்கு மேல காட்டக்கூடாது. ஓகேவா?
மினிமமா இது வரைக்கும் காட்டக்கூடாது, மேக்சிமமா இது வரைக்கும் காட்டக்கூடாது, அந்த மாதிரி செட் பண்ணலாம். அதாவது இது எப்படி செட் பண்ணலாம்னா, அந்த டேட்டா வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா, மின்னு கொடுத்துட்டு 2024 அடுத்து 8/1. ஓகேவா, இதை வந்து நம்ம மின் வேல்யூ வச்சுக்கிறோம். மினிமம் இதுவாது இருக்கணும்னு நம்ம சொல்றோம். ஓகேவா, இப்போ வந்து இதை கொடுத்துருவோம். இப்ப பாருங்க, பாத்தீங்களா, இத பாருங்க 2024க்கு அப்புறம் போகவே மாட்டேங்குது. அதாவது என்னதான் இழுன்னு இழுத்தாலும் 2024க்கு மேல போக மாட்டேங்குது. அந்த 2024மே பாருங்க நம்ம 8 தான் கொடுத்தோம். ஸோ ஆகஸ்டுக்கு முன்னாடி போகவே போகாது அது. ஓகேவா, இதுக்கு தான் வந்து நம்ம அந்த மின்வேலி கொடுக்குறோம். அதாவது நம்ம அது அந்த மின்வேலி கொடுக்கல, நம்ம ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி 2024 தான் மினிமம் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறது எதையுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கல. பாத்தீங்களா, பாருங்க எல்லாமே டிசேபிளா இருக்கு. 2024க்கு முன்னாடி போகவே முடியல பாருங்க. நம்ம முன்னாடி போக முடிச்சு, ஆனா இப்போ போகவே முடியல பாருங்க. இதுக்கு தான் வந்து நம்ம இது பண்றோம். இதே இது வந்து மேக்ஸ்னா வச்சுக்கோங்க, மேக்ஸ்னா அதுதான் இருக்கும். ஸோ அதனால வந்து 2026 வச்சுக்கோம். ஏன்னா வந்து மின்னுன்றது குறைஞ்சது அவ்வளவா இருக்கணும். மேக்ஸ்னா அதுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். அதனால நம்ம இப்ப 2025 நடக்குது. ஸோ 2026 வரைக்கும் போட்டுப்போம் மேக்ஸ்க்கு. ஓகேவா, என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். அதே மாதிரி நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. இதுல இன்னும் நிறைய இருக்கு. நீங்க வந்து படிக்க படிக்க அதுல வந்து புதுசு புதுசா நிறைய கத்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து இந்த டேட் பிக்கர் இருக்குல்ல, நார்மலா டேட் போட்டா வந்துருது, டிஃபால்ட் காலண்டர் வந்துருது. இதே நீங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணும் போது உங்களோட டிஃபால்ட் காலண்டர் எல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன கேட்பாங்க, அட்வான்ஸா நீங்களா ஒரு யூனிக்கா ஒரு பிளக்இன் மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேலண்டர் டிசைன் தான் கேட்பாங்க. அதாவது அவங்க வெப் பேஜுக்கு ஏற்ற டிசைனா தான் கேட்பாங்க. அப்படி டிஃபால்ட் டிசைன் நீங்க வைக்க முடியாது. ஸோ ரொம்ப நீங்க நிறைய அதுல கத்துக்க வேண்டியது இருக்கு. நீங்க வந்து அசால்ட்டா வந்து இந்த வீடியோ பார்த்ததோட மட்டும் விட்டுறாதீங்க. இந்த வீடியோல இருந்து நீங்க நல்லா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணதான் உங்களுக்கு புதுசு புதுசா ஐடியாவும், புதுசு புதுசா இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு உங்களுக்கே தோணும். ஏன்னா வந்து இது வந்து எப்படி சொல்றதுன்னா, இது வந்து இதை மட்டுமே கத்துக்கிட்டீங்கனாலே, நான் இப்போ வந்து ஒரு 22 வீடியோ இது வரைக்கும் போட்டிருக்கேன். இது 23 வீடியோ. இன்னும் 2 வீடியோ போடுவேன். அதாவது இன்னும் 2 வீடியோவோட HTML ஃபுல்லா முடியுது. ஓகேவா, அந்த சீரீஸ் முடியும். அப்படி இருக்க பட்சத்துல நீங்க வந்து இந்த 25 வீடியோ தான் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 25 வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா நீங்க HTML ஒரு நல்ல நாலேஜோட வந்துருவீங்க. ஆனா அதோட நீங்க நிறுத்திக்க கூடாது. நீங்க அடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்தடுத்து ஒரு புது வெப்பேஜ் கிரியேட் பண்ணணும். சிஎஸ்எஸ் அடுத்து சிஎஸ்எஸ் டுட்டோரியல் போடுவேன், அதையும் நீங்க பார்க்கணும். அதை பார்த்து நல்ல வெப்பேஜ் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணும்போதுதான் உங்களுக்கு வந்து உங்களுக்கே வந்து இது பண்ணலாமா, இன்னும் புதுசு புதுசா நிறைய பண்ண முடியும். ஓகேவா, இன்னும் புதுசு புதுசா நிறைய பண்ண முடியும். அதனால வந்து நீங்க இதை வந்து தொடர்ந்து பார்க்கணும். பார்த்துட்டு அதை கண்டினியூஸா ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் எதுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் கொடுக்குறேன். HTML வந்து நான் சொல்லி கொடுக்கறது வந்து நீங்க 1 மணி நேரத்துல கூட கத்துக்கிட்டு அடுத்ததுக்கு போயிடலாம். அப்படி பார்த்தா நான் அடுத்த நாள் வீடியோ போடலாம். நான் எதுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடுறேன்னா இதுதான் காரணம். நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு டாபிக் தான், அது 1 மணி நேரத்துல நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் பார்த்தீங்கனாலே ஈஸியா அதை பண்ணி பார்த்துருவீங்க. ஆனா அது இல்ல விஷயம். ஓகேவா, அதுல வந்து உங்களால நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணணும், இன்னும் புதுசா ஏதாவது பண்ண முடியுமா, அதுல புதுசா ஏதாவது இருக்கா, அதுல வேற மாதிரி ஏதாவது அதை பண்ண முடியுமா, அப்படி நீங்க செக் பண்ணி நீங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்த்தாதான் உங்களுக்கு இது வந்து நல்லாவே புரியும். சரி, ஓகே, இப்போ வந்து மேக்ஸ் பார்த்துருவோம். ஓகே, மேக்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ பாருங்க, 2026 தானே கொடுத்தோம், அதுக்கு மேல போகாது வருங்க. பாருங்க, இதுக்கு முன்னாடி வரைக்கும் போய்க்கு இருந்துச்சு. இப்ப 2026க்கு மேல போக மாட்டேங்கிறாங்க. 2024லயும் ஆகஸ்ட் வரைக்கும் தான் நிப்பாரு. ஆகஸ்டுக்கு மேல போக மாட்டேன். ஏன்னா ஆகஸ்ட் மாசம் தான் நம்ம மேக்சிமமே கொடுத்துடணும். அதனால ஆகஸ்டுக்கு மேல போகாது. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா பிளேஸ் ஹோல்டர்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. பிளேஸ் ஹோல்டர்ன்றது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இப்ப நீங்க ஒரு இது பார்த்துருப்பீங்க, ஒரு வெப்பேஜ்ல ஃபார்ம் இருக்குன்னா அதுல பார்த்துருப்பீங்க, நேம் வந்து டைப் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளேயே வந்து லைட் லெட்டர்ஸ்ல என்டர் யுவர் நேம் அந்த மாதிரிலாம் இது கொடுத்துருப்பாங்க. அதாவது இருக்குல்ல, இந்த இதுல வந்து டேட் பிக்கர் இருக்குல்ல, இதுல வந்து உள்ளே வந்து லைட் கலர்ல என்டர் யுவர் டேட் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும். அதுக்கு தான் வந்து பிளேஸ் ஹோல்டர் யூஸ் ஆகும். அது வந்து அந்த இதெல்லாம் கிடையாது. நம்ம அந்த டெக்ஸ்ட் வந்து கர்சர் அங்க வச்சுட்டோம்னா அது மறைஞ்சிரும்.
அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வந்து என்டர் யுவர் நேம், நேம்னா என்டர் யுவர் நேம் அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இதை வந்து ஃபர்ஸ்ட் டெக்ஸ்டா மாத்திடுவோம், அப்பதான் வந்து இதை யூஸ் பண்ண முடியும். டெக்ஸ்ட் என்னன்னா பிளேஸ் ஹோல்டர், பிளேஸ் ஹோல்டர் ஓகேவா, சாரி பிளேஸ் ஹோல்டர். இதுல வந்து நான் வந்து நேம் தானே நம்ம கொடுத்துருக்கோம், இதுல என்டர் யுவர் நேம் கொடுத்துக்கிறேன், என்டர் யுவர் நேம் ஓகேவா நான் கொடுத்துட்டேன். இப்போ பாத்தீங்களா டிஃபால்ட்டா வந்து என்டர் யுவர் நேம், அதாவது அந்த லெட்டரை பாருங்களேன், நல்லா வந்து லைட்டா அந்த டிசேபிள் ஆன லெட்டர் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி லைட் லெட்டர்ஸ்ல என்டர் யுவர் நேம் கொடுத்துருக்கு. இப்போ பாருங்க கர்சர் வச்சோடனே அப்படியே தான் இருக்கும், நம்ம டைப் பண்ண அப்படியே மறைஞ்சிடும் ஓகேவா. அப்படியே டிசேபிள் ஆன லெட்டர் மாதிரி தான் இருக்கு. இந்த லெட்டரை வந்து அது வேல்யூவா அக்செப்ட் பண்ணிக்காது, ஏன்னா இது ஒரு பிளேஸ் ஹோல்டர், அதாவது அந்த இடம் எம்டியா இருக்குல்ல, அது வந்து என்னன்னு நமக்கு சொல்லணும்ல, இதை வந்து அது வேல்யூவாலாம் எடுத்துக்காது. இதை வந்து அந்த இடம் அது வந்து எதுக்கு அப்படின்னு நமக்கு ஒரு மென்ஷன் பண்றதுக்காக ஒரு இதுதான் என்டர் யுவர் நேம்னா. இந்த இடத்துல நம்ம என் நேம் வந்து என்டர் பண்ணணும். கர்சரை வச்சு நம்ம ஒரு லெட்டர் டைப் பண்ணாலே இது மறைஞ்சிரும், டைப் பண்ணோடனே மறைஞ்சு போயிடும், அது அவ்வளவுதான் ஓகேவா. இதுக்கு தான் வந்து பிளேஸ் ஹோல்டர் யூஸ் பண்ணும். இப்போ வந்து அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா ரெக்வயர்டு வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, கண்டிப்பா அந்த பாக்ஸை சப்மிட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற இடத்துல ரெக்வயர்டு யூஸ் ஆகும். அதாவது ஒரு ஃபீல்டு இருக்கு, இப்போ வந்து நான் நேமு மெயில் ஐடி இதெல்லாம் நான் கொடுக்குறப்ப அதுல வந்து நான் சப்மிட் பட்டன் லாஸ்ட் வச்சிடறேன், அதை வந்து கிளிக் பண்ணா சப்மிட் ஆயிரும் ஓகேவா. நான் ஃபில் பண்றோம்னா ஃபில் பண்ணல, நார்மலா கொடுத்துட்டோம்னா எதுவுமே ஃபில் பண்ணாம கிளிக் பண்ணாலும் சப்மிட் ஆயிரும். ஆனா வந்து இல்ல சப்மிட் ஆகக்கூடாது, நான் ஏதாவது ஒண்ணு நான் இதுல விட்டுட்டேனாலுமே சப்மிட் ஆகக்கூடாதுன்னா அதுல ரெக்வயர்டுன்னு கொடுக்கணும். இப்போ வந்து நீங்க ஒரு ஃபார்ம் ஃபில் பண்றப்ப எல்லாத்தையும் ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபில் பண்றப்பெல்லாம் பார்த்திருப்பீங்க, ரைட் கலர் அந்த டைட்டிலுக்கு மேல ஸ்டார் மாதிரி சிம்பிள் போட்டு நிற்கும் ஒண்ணு. எந்தெந்த டைட்டில்ல ஸ்டார் மாதிரி சிம்பிள் போட்டிருக்கோ அதெல்லாம் மேண்டேட்டரின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஃபீல்டு கண்டிப்பா ஃபில் பண்ணியே ஆகணும், அந்த ஃபீல்டை ஃபில் பண்ணலைன்னா அந்த ஃபார்மை சப்மிட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த டைட்டிலுக்கு பக்கத்துல ஸ்டார் சிம்பிள் மாதிரி போட்டிருக்கும், அதை வந்து அந்த ஃபீல்டை ஃபில் பண்ணலைன்னா அந்த ஃபார்மே சப்மிட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுக்கு தான் ரெக்வயர்டுன்னு ஒரு இருக்கு. இது நீங்க எந்த ஃபீல்ட்ல எல்லாம் கொடுக்குறீங்களோ அந்த ஃபீல்டை வந்து நீங்க ஃபில் பண்ணா மட்டும்தான் உங்களால சப்மிட் பண்ணவே முடியும். சப்மிட் பட்டன் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, சப்மிட் பட்டன் கொடுத்துறேன். இப்போ வந்து இந்த ஃபீல்டை நான் ஃபில் பண்ணவே இல்லை, இப்போ நான் கொடுக்குறேன் பாத்தீங்களா. இங்க பாருங்க, ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்ட், அதாவது இந்த ஃபீல்டை ஃபில் பண்ணு இல்லாட்டி நான் சப்மிட் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லுது. அதாவது அந்த ஃபீல்டை நம்ம ஃபில் பண்ற வரைக்கும் அதை சப்மிட்டே பண்ண விடாது ஓகேவா. அதுக்கு தான் வந்து இது போட்டு பாருங்க. இப்போ நான் ஒரு சும்மா வந்து ரேண்டமா கொடுத்துட்டேன். இப்போ வந்து சப்மிட்னா சப்மிட் ஆயிடுச்சு. சப்மிட்டோட இது என்னது, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், சப்மிட் கொடுத்தோடனே இது வந்து அந்த பிளேஸை விட்டு போயிடும். அதாவது இந்த டேட்டா போய் சப்மிட் ஆயிருச்சு, அதனால இது வந்து அந்த ஸ்பேஸ் வந்து எம்டி ஆயிரும். அதாவது நம்ம ஃபார்ம்ல அப்படிதானே நிறைய பேர் அந்த ஃபார்மை வந்து இது பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா. அப்படின்ற பட்சத்துல நம்ம அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த ஃபீல்டு வந்து எம்டி ஆயிரும் ஓகேவா. மறுபடியும் அடுத்த இடத்துல நம்ம ஃபில் பண்ண வருவோம். ஸோ அதனால சப்மிட் பட்டன் கொடுத்துட்டா இந்த மாதிரி ஆகும். நான் இதே இதைத்தான் வந்து பட்டனுக்கும் சப்மிட்டுக்கும் டிஃபரன்ஸ் சொன்னேன்ல, அதே இது இதுக்கும் தான் காரணம். அதாவது பட்டன் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், பட்டன்ல வந்து சப்மிட் பண்றதோட ஃபங்க்ஷனு டிஃபால்ட்டாலாம் இருக்காது. அது வந்து நீங்க அதுக்குன்னு தனியா ஃபங்க்ஷன் கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் ஆகணும் அப்பெல்லாம் நீங்க கொடுத்தா தான் அது இதாகும். ஆனா சப்மிட்ல பாருங்க, இந்த மாதிரி கிளிக் பண்ணோடனே அடுத்து வந்து அந்த டேட்டா சப்மிட் ஆனதுக்கு அப்புறம் அது எரேஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல சப்மிட் இல்ல டிஃபால்ட்டா இருக்கும். ஸோ இதுக்கு தான் சப்மிட்னு தனியாவே யூஸ் பண்றோம் ஓகேவா. இப்போ அடுத்து ஆட்டோ ஃபோக்கஸ்ன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதாவது இப்ப பாருங்களேன், எடுத்து விட்டுக்கிறேன். இப்ப பாருங்க, இப்போ வந்து பாத்தீங்களா இது வந்து நார்மல் டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு. இப்போ வந்து இந்த இதுல போய் கர்சரை நான் கிளிக் பண்ணோடனே தான் அது மேல ஒரு பார்டர் மாதிரி வருது, பிளாக் கலர்ல ஒரு பார்டர் வருது ஓகேவா. ஆனா இது வந்து டிஃபால்ட்டாவே அது இருக்கணும், அது மேல இருக்கணும் அப்படின்ற பட்சத்துல நம்ம ஆட்டோ ஃபோக்கஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது அதை டைப் பண்ணு அப்படின்னு அது மென்ஷன் பண்ற மாதிரி. அது மென்ஷன் பண்ண அது டைப் பண்ணலனாலும் அது ஒன்றும் செய்யாது, இருந்தாலும் அது வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் பண்றேன். அதாவது நம்ம எடுத்தோடனே எல்லா ஃபீல்டுமே இதா இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்து இந்த மாதிரி ஆட்டோ ஃபோக்கஸா இருந்துச்சு, ஓகே இதுல டைப் பண்ணும் போல ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து டைப் பண்ண ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் ஓகேவா. அதுக்கு
ஆட்டோ ஃபோக்கஸ். ஓகேவா, பாருங்க இது டிஃபால்ட்டாவே ஆட்டோ ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க நான் ரீலோட் பண்ணா அது நார்மலா வந்துடணும், ஆனா நான் ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்துருக்கேன் அதனால வராது. பாருங்க ரீலோட் கொடுத்துட்டேன் ஆனா பாருங்க அந்த பிளாக் கலர் அப்படியே இருக்கு. ஏன்னா இதான் ஆட்டோ ஃபோக்கஸ், அதாவது அந்த ஃபோக்கஸை வந்து அது மெயின்டைன் பண்ணும். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒரு ஃபார்முக்குள்ள போனோம்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபீல்டு மட்டும் அந்த ஹைலைட் ஆகி நிற்கும். ஏன்னா நம்ம அதான் ஃபர்ஸ்ட் டைப் பண்ணணும். நேம் ஃபீல்டு ஃபர்ஸ்ட் இருக்கு, நேம் ஃபீல்டு வந்து மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து ஃபோக்கஸா நிற்கும். ஸோ அதனால வந்து அதுக்கு தான் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் நம்ம யூஸ் பண்றோம். அடுத்து வந்து நம்ம எல்லாருக்குமே முன்னாடியே பார்த்திருந்த ஒண்ணுதான் லிஸ்ட்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. அதாவது லிஸ்ட்ன்ற ஒரு ஆட்ரிபியூட், இந்த ஆட்ரிபியூட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, லிஸ்ட் ஆட்ரிபியூட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, டேட்டா லிஸ்ட்னு நம்ம செலக்டுக்கு வந்து டேட்டா லிஸ்ட்னு ஒன்று பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்கா? செலக்ட் பண்றதுக்கான செக் சாரி டிராப் டவுனுக்கு வந்து செலக்ட்னு ஒரு செலக்ட் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு, டேட்டா லிஸ்ட்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணோம் பாத்தீங்களா லிஸ்ட், அதான் வந்து இந்த இது. ஓகேவா, இப்போ வந்து அதே தான் நான் பண்ணியே காமிக்கிறேன். மெட்டீரியல், ஓகேவா, இதுல வந்து மெட்டீரியல் தான் நம்ம கொடுக்க போறோம். மெட்டீரியல் கொடுத்தாச்சு. இதுல வந்து டேட்டா லிஸ்ட், இதுல ஐடியில வந்து இந்த மெட்டீரியல் இதை அப்படியே கொடுத்துடணும். ஏன்னா வந்து இந்த லிஸ்ட்ல கொடுத்துருக்கத மெட்டீரியல் கொடுத்துக்கணும், ஏன்னா வந்து அதை அக்சஸ் பண்ணணும்ல அதை. ஸோ அதனால கொடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து ஆப்ஷன் ஓகேவா, டேட்டா லிஸ்ட் ஓகே கொடுத்தாச்சு. ரைஸ் பீட் ஃப்ளோ ஓகே கொடுத்தாச்சு. இப்ப பாருங்க ஓகேவா, இப்போ பாத்தீங்களா அந்த டிராப் டவுன் வந்துருச்சு பாத்தீங்களா. ஓகேவா, அதான் நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துட்டோம். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க, ஃபார்ம் எலமெண்ட்ஸ் வீடியோ இருக்கு, அதை பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேவா, இதை வந்து டேட்டா லிஸ்ட்ல யூஸ் பண்றதுக்கு தான் இந்த இடத்துல லிஸ்ட்ன்ற ஒரு இன்புட் கொடுத்து இந்த லிஸ்ட்டை பூரா இதுக்கு கொண்டு வரும். ஸோ அதுக்கு தான் லிஸ்ட் ஆட்ரிபியூட் வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்றோம். ஸோ இதான் வந்து லிஸ்ட் ஆட்ரிபியூட். அதே மாதிரியே நீங்க எல்லாருமே கவனிச்சிங்களா, நீங்க எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க, இந்த டைப்புன்றதுமே ஒரு ஆட்ரிபியூட் தான். அதாவது இந்த இன்புட்க்கு அப்புறம் இந்த என்ன டைப்புன்னு கொடுக்குறோம், டைப்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு அப்படி கொடுக்கறதுக்கு போடுறோம் பாத்தீங்களா, அந்த டைப்பு இதுவுமே ஒரு ஆட்ரிபியூட் தான். ஓகேவா, ஸோ டைப்புமே ஒரு ஆட்ரிபியூட். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபைனலா பார்க்க போறது வந்து ஆட்டோ கம்ப்ளீட். இருங்க இதெல்லாம் எடுத்து விட்டுக்குவோம். இந்த சப்மிட் ஃபார்ம் வந்து டைப்புக்கு பதில் டெக்ஸ்ட் மாற்றி வச்சிருவோம். ஓகேவா, டெக்ஸ்ட் மாற்றி வச்சிருவோம். இதுல வந்து ஆட்டோ கம்ப்ளீட் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். அது எதுக்குன்னா, இப்போ வந்து என்ன சொல்றது, ஒரு வெப்சைட்ல நீங்க வந்து ஃபார்ம்ல டைப் பண்றீங்க. அப்படி டைப் பண்றப்ப நீங்க ஒரு 2 லெட்டர் டைப் பண்ணாலே அதுவே சஜஷன் காட்டும். பார்த்திருக்கீங்களா, நீங்க எல்லாருமே நோட் பண்ணிருப்பீங்க. இப்போ உங்க நேமை டைப் பண்றீங்கன்னா உங்க நேமோட ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் டைப் பண்ணாலே அது ஆல்ரெடி ஏதாவது டேட்டா வந்து ஸ்டோர் ஆகி சிஸ்டம்ல ஸ்டோர் ஆகி இருந்துச்சுன்னா அந்த டேட்டா வந்து சஜஷன்ல காட்டும். பாத்திருக்கீங்களா, நீங்க அதை பார்த்துருப்பீங்க, கண்டிப்பா தெரியும். ஓகேவா, ஆட்டோ கம்ப்ளீட் ஈக்குவல் டு கொடுத்து ஆன் கொடுத்துட்டோம்னா அது ஒர்க் ஆகும். ஆஃப்னு கொடுத்துட்டு ஆஃப் ஆகும். ஏன்னா சில இதுல வந்து டிஃபால்ட்டாவே ஆட்டோ கம்ப்ளீட் ஆன் ஆயிருக்கும். ஓகேவா, ஆட்டோ கம்ப்ளீட் டிஃபால்ட்டாவே ஆன் ஆயிருக்க பட்சத்துல உங்களுக்கு அது தேவையில்லைன்ற இடத்துல வந்து ஆட்டோ கம்ப்ளீட் ஆஃப்னு கொடுத்துட்டீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. ஓகேவா, இப்போ பாத்தீங்களா, நாங்க கர்சரை வைக்கிறேன், கர்சரை வச்சோடனே சஜஷன் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் இதுல வந்து எதை வேணா கிளிக் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் வந்து இந்த ஆட்டோ கம்ப்ளீட்ன்றது யூஸ் ஆகுது. இப்போ வந்து இதுல இல்லாததை நான் கொடுத்தேன்னா அது வராது. ஏன்னா வந்து இது வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னா, நான் ஆல்ரெடி வந்து அந்த டேட்டா அந்த மாதிரி கொடுத்து சப்மிட் பண்ணி வச்சிருப்பேன். அந்த மாதிரி இடத்துல வந்து அது போய் அதெல்லாம் ஸ்டோர் ஆகி அந்த இடத்துல வந்து எனக்கு அது வந்து சஜஷனா காட்டும். ஸோ அப்படிதான் வந்து எனக்கு ஆட்டோ கம்ப்ளீட் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா, இப்போ வந்து அதை வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்களேன், ஆஃப் பண்ணிடுறேன். டிஃபால்ட்டா அது ஆன்ல தான் இருக்கும். ஓகேவா, ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லாட்டி கஸ்டமைஸா ஆஃப் பண்ணணும் ஆன் பண்ணணும்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். ஓகேவா,
ஓகே, இப்போ நான் அதை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் கர்சரை கிளிக் பண்ணிட்டேன். ஆனா பாருங்க அந்த எந்த சஜஷனும் எனக்கு காட்டல. இப்போ ஆல்ரெடி பிரகாஷ்னு ஒரு நேம் இருந்துச்சு, அதெல்லாம் எதுவுமே காட்டல. நம்ம தான் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்போ வந்து இருங்க, இதை வந்து ஆன்ல வச்சுக்கோ, அப்பதான் வந்து டிஃபரன்ஸ் காட்ட முடியும். ஓகேவா? இது ஆன்ல இருக்கு. இப்போ பாருங்க, மறுபடியும் பாருங்க, இதெல்லாம் வந்துடும். பாத்தீங்களா, கர்சரை கிளிக் பண்ணோன்னே வந்துருச்சு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க முக்கியமா இது ஒர்க் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த நேம்ன்ற ஆட்ரிபியூட் நீங்க இதுல கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். நீங்க வந்து நேம் ஆட்ரிபியூட் கொடுக்காம இதை வந்து யூஸ் பண்ணீங்கன்னா இது ஒர்க்கே ஆகாது. நேம் ஆட்ரிபியூட் கொடுத்தா தான் இது ஒர்க் ஆகும். இப்போ வேணா பாருங்களேன், இந்த நேம்ன்ற ஆட்ரிபியூட்டை நான் அதை விட்டு எடுத்துட்டேன், நேமை எடுத்துட்டேன், சேவ் கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ பாருங்க, கிளிக் பண்றேன், ஒண்ணுமே ஆகல, வரவே இல்லை, எதுவும் ஆன்ல தான் இருக்கு, ஆனா எதுவுமே ஆகல. ஏன்னா அந்த நேம்ன்ற ஆட்ரிபியூட் இந்த ஆட்டோ கம்ப்ளீட்டுக்கு முக்கியம். அந்த நேம்ன்ற ஆட்ரிபியூட் இல்லாம கொடுத்தீங்கன்னா இது ஒர்க் ஆகாது. ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.